Mechanism of muscle contraction. Slending filament theory was proposed by in 1954 Andrew E. Huxley and Rolf Niedergrieg. In this theory is explained about muscle contraction. According to this theory, actin and myosin filaments are overlapping to each other. They are fixed in length. It's like past one another. It's also energy requiring process. ஸோ மசில் கான்ட்ராக்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது பேர் ஸ்லண்டிங் ஃபிலமெண்ட் தியரி. இது வந்து 1954 ஆண்ட்ரி இ ஹக்ஸ்லே அண்டு ரொடால்ஃப் நெய்டர்கிரிக் அப்படிங்கிற ப்ரொப்போஸ் பண்ணாங்க. மசில் கான்ட்ராக்ஷன் ஆகும்போது ஆக்டின் அண்ட் மயோசின் ஃபிலமெண்ட் வந்து ஒன்று தழுவிட்டு இருக்கு அப்படிங்கிறத இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. பொதுவாக மசில் கான்ட்ராக்ஷன் அப்போது இந்த மசில்ஸோட லென்த்து வந்து குறையாது இல்லை அதிகமாகாது. அப்போது எப்படி கான்ட்ராக்ஷன் ஆகுதுன்னு கேட்டோம்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று தழுவிட்டு இருக்கும். ஸோ கான்ட்ராக்ஷன் ஆகும்போது மசில் ஃபைபர் வந்து உள்பக்கமாக நகர்ந்து போகும். இந்த ஆக்டின் அண்ட் மயோசின் ஃபிலமெண்ட் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து லொக்கேட் ஆகிருக்கிறது பேர் ஓவர்லேப்பிங். மசில் கான்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. ஸோ இட் இஸ் எ எனர்ஜி ரெக்வயரிங் ப்ராசஸ். மசில் ஃபைபர் கான்ட்ராக்ஷன் இஸ் ஃபார்ம்டு பை கிரியேட்டிங் அ ஃபோர்ஸ் டு மூவ் ஆர் டு ரெசிட் எ லோடு. மசில் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கும்போது ஒரு ஃபோர்ஸ்னால மசில்ஸ் மூவ் ஆகும். இது அந்த ஃபோர்ஸ்னால் ஏற்படக்கூடிய ப்ரெஷர் லோட் பண்ணி வச்சுருக்கோம். Force created by contracting muscle, it is called as muscle tension. ஸோ மசில் சுருங்கும் போது ஒரு அழுத்தம் உருவாகும். அப்போ அந்த அழுத்தத்துக்கு பேர் மசில் டென்ஷன். When we load weight or force, it leads to contraction of muscles. Same time, the contraction of muscle create tension. ஸோ பொதுவாக நம்ம வெயிட்டு தூக்கும் போதோ இல்லை ஃபோர்ஸ் கொடுக்கும் போதோ மசில் கான்ட்ராக்ஷன் ஆகுது. மசில் கான்ட்ராக்ஷன் ஆகும்போது மசில்ஸில் ஒரு ஃபோர்ஸ் ஒரு டென்ஷன் வந்து ஃபார்ம் ஆகும். தமிழில் சொல்ல போனோம்னா மசில்ஸில் ஒரு அழுத்தம் வந்து உருவாகும். இட் இஸ் an active process. During relaxation, it is a release the tension. Relaxation is occurs releases of tension. Muscle contraction is stimulated by central nervous system. It is also have some of the nerve impulse from CNS, central nervous system. The nerve impulse are transferred through motor neuron. So muscle contraction அப்படிங்கிறது ஒரு active process because it need energy. ஸோ டூரிங் ரிலாக்ஸேஷன் அப்போது அந்த டென்ஷன் குறைஞ்சிரும். மசிலுக்குரிய ப்ரெஷர் குறைஞ்சி போயிடும். மசில்ஸ் பழைய நிலைமைக்கு வந்துடும். மசில் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கும்போது இம்பல்ஸ் வந்து சிஎன்எஸ்லேருந்து வரும். எதன் வழியானா மோட்டார் நியூரான் வழியாக. அப்போ தான் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பொருள் எடுக்கணும்னு வச்சுங்க, நம்ம பிரெயின் வந்து நம்ம ஆர்டர் கொடுக்கும். ஸோ ஆர்டர் கொடுக்கும்போது மோட்டார் நியூரான் வழியாக கையில் இருக்கிற ஹேண்ட் மசில்ஸுக்கு அது போகும். ஹேண்ட் மசில்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும். ஜங்ஷன் பிட்வீன் the motor neuron and sarcolemma of muscle fiber is called neuromuscular junction or motor end plate. Some of the gap is occurs in between nerve fibers and muscle fiber. It is called as neuromuscular junction. When nerve impulse reaches motor neuron junction, that time they secrete some of the chemical substance. It is called as acetylcholine. The acetylcholine moves nearby sarcolemma. The sarcolemma contain many ion channels. When ion channels are open, the acetylcholine moves to sarcoplasm via neuromuscular junction. மோட்டார் நியூரானும் மசில் ஃபைபரோட சார்கோலெம்மாவும் மீட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு கேப் இருக்கும். அதுக்கு பேர் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் ஆர் மோட்டார் எண்ட் பிளேட். நர்வ் இம்பல்ஸ் வந்து நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் வந்ததுக்கப்புறம் சில கெமிக்கல் வழியாக நர்வ்ஸ்லேருந்து மசிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கெமிக்கலுக்கு பேர் அசிட்டில்கொலைன். ஸோ அசிட்டில்கொலைன் தான் நர்வ்ஸ்லேருந்து மசிலுக்கு நர்வ் இம்பல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இப்போ உடனே வந்து சார்கோலெம்மாவில் இருக்கக்கூடிய அயன் சேனல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். sarcoplasmic enterum. The action potential travels along to T-tubules. Releases of calcium ions from the sarcoplasmic reticulum. Action potential வந்து T-tubules வழியாக போகும்போது sarcoplasmic reticulum வந்து calcium ions ரிலீஸ் ஆகும். Calcium ions bind to trobomyosin on thin filaments. So the trobomyosin uncovers the binding side of myosin. So calcium ions எல்லாம் வந்து என்னாகும், லிபரேட் ஆகும். இந்த கால்சியம் அயன்ஸ் வந்து ட்ரோபோமைன்ஸோட ஆக்ட் ஆகும். ட்ரோபோமைசின் வந்து அன்கவர் ஆகிடும். ஸோ மயோசினோட பைண்டிங் சைட் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். இப்போ ட்ரோபோமைசின் அப்படிங்கிற ப்ரோட்டீன் வந்து இந்த மயோசினோட பைண்டிங் சைட்டை வந்து சப்ரஸ் பண்ணியிருக்கும், ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அப்போ எப்போ இந்த ட்ரோபோமைன்ஸ் வந்து அன்கவர் ஆகுதோ அப்போ தான் என்னாகும், மயோசின் வந்து ஆக்டினோட கம்பைன் ஆகி மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும். Now the active sites are exposed. The head of myosin is attached to actin filament.
they form cross bridge. ஸோ உடனே மயோசினோட பைண்டிங் சைடு வந்து ஆக்டின் ஃபிலமெண்டோட அட்டாச் ஆயிரும். ஸோ அப்படி அட்டாச் ஆனோடனே ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கிராஸ் பிரிட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். டூரிங் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் actin is combined to myosin protein. They form some of the protein complex. It is called as actomyosin. ஸோ பைண்டிங் சைட் எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் ஆக்டினோட ப்ரோட்டீனும் மயோசின் ப்ரோட்டீனும் கம்பைன் ஆகும். ரெண்டு கம்பைன் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு பேர் ஆக்டோமயோசின். யூட்டிலைஸ் த எனர்ஜி. இட் இஸ் ஆல்சோ எனர்ஜி ப்ராசஸ். ஸோ மசில் கான்ட்ராக்ஷன் இஸ் எனர்ஜி ப்ராசஸ். த எனர்ஜி இஸ் டெரிவேட்டட் ஃப்ரம் பிரேக் டவுன் ஆஃப் ஏடிபி. ஸோ த ஏடிபி இஸ் கன்வெர்டட் இன்டு ஏடிபி அண்ட் பாஸ்பேட். Same time they form energy. That energy is used for muscle contraction. ஸோ ஆக்டின் மயோசின் ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் மசில் கான்ட்ராக்ஷன் ஆகும். இது வந்து ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ் சொல்கிறோம். எனக்கு எனர்ஜி தேவை. அப்போ அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குதுன்னு கேட்டால் ஏடிபி பிரேக் டவுன் ஆகி ஏடிபியாகவும் பாஸ்பேட்டாக மாறும். இப்போ அந்த சமயத்தில் எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த எனர்ஜியை மசில் கான்ட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கும். The myosin head is attached to the actin molecules. They form 90-degree angle. In this position is formed by due to binding of actin and myosin molecules. This position also activate the contraction relaxation cycle. Same time they form power stroke. Power stroke mean cross bridge tilting. மயோசினோட ஹெட் வந்து ஆக்டின் ஃபிலமெண்டோட அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ இதை பார்க்கறதுக்கு 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும். கிராஸ் பிரிட்ஜ் பொசிஷன் தான் மசில் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனை ஆக்டிவேட் பண்ணுது. உடனே வந்து பவர் ஸ்ட்ரோக் வந்து ஃபார்ம் ஆகுது. பவர் ஸ்ட்ரோக் நடக்கும்போது மயோசின் ஃபிலமெண்ட் வந்து உள்பக்கமாக அந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்டை நகர்த்தும். ஸோ மயோசின் ஃபிலமெண்ட் வந்து உள்பக்கமாக ரொட்டேட் ஆகும். ஸோ த மயோசின் ஹெட் இஸ் அட்டாச் டு த ஆக்டின் ஃபிலமெண்ட். த ஹெட் ஆஃப் மயோசின் இஸ் மூவ்ஸ் இன்வர்ட். ஸோ த 90-degree angle is modified into 45-degree angle. Same time the cross bridge transform high force. So the myosin head is swivel. ஸோ அந்த கிராஸ் பிரிட்ஜ் வந்து அதிகமான ஃபோர்ஸ் உருவாக்கும். அந்த ஃபோர்ஸ்னால ஆக்டின் ஃபிலமெண்ட் உள்பக்கமாக நகர்ந்து போகும். ஸோ மயோசின் ஃபிலமெண்ட்டு ஆக்டின் ஃபிலமெண்ட்டை உள்பக்கமாக தள்ளிவிடும். ஸ்வைவல்னா சுழற்சி. ஸோ ஹெட் ஆஃப் த மயோசின் வந்து உள்பக்கமாக சுழலும் போது ஆக்டின் ஃபிலமெண்ட் வந்து உள்பக்கமாக நகர்ந்து போகும். ஸோ த மயோசின் ஹெட் இஸ் ஸ்வைவல். It pulls the attached actin filament toward the center of A band. After few seconds, the myosin returns back to its relaxed state. It releases ADP and phosphate ion. Myosin filament வந்து ஆக்டின் ஃபிலமெண்ட்டை உள்பக்கமாக நகர்த்தும். ஸோ உள்பக்கமாக நகர்த்திட்டு மறுபடியும் மயோசின் ஃபிலமெண்ட் வந்து பழைய ஸ்டேட்டுக்கு வந்துடும், ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அந்த சமயத்தில் ஏடிபி ஏடிபியாகவும் பாஸ்பேட் அயன்ஸாகவும் மாறிடும். The cross bridge is broken. In time, another head of actin filament is attached to the myosin filament with new ATP molecules. End of each power stroke, each myosin head is detached from actin filament. Same time, new myosin head is attached to actin molecules. They form another contraction cycle. It is like motion of a neuron on a boat. So actin filament வந்து high band நோக்கி உள்பக்கம் வந்ததுக்கப்புறம் கிராஸ் பிரிட்ஜ் வந்து broken ஆயிரும். ஸோ அந்த மயோசின் மாலிகுல்ஸ் வந்து டிட்டாச் ஆயிரும். உடனே நியூ மயோசின் ஹெட் வந்து ஆக்டினோட அட்டாச் ஆகும் வித் நியூ ஏடிபியோட. ஸோ அது வந்து புது கண்ட்ராக்ஷன் சைக்கிளை ஃபார்ம் பண்ணி மறுபடியும் ஆக்டின் ஃபிலமெண்ட்டை உள்பக்கமாக நகர்த்தும். இது பார்க்கறதுக்கு போட்டோட வெளிப்பக்கத்தில் சேர் ஊட்டிகிட்டு இருக்கும்போது அந்த சேரை எடுக்கிறதுக்காக கையை அப்படி உள்பக்கமாக நகர்த்தி விடுவோம், அந்த மாதிரி இருக்கும். Power stroke repeat many times, it leads to contraction of muscle. Head of the myosin filament is put and release the actin molecules over many times. So the thin actin filament is moves toward the center of sarcomere. ஸோ பவர் ஸ்ட்ரோக் வந்து ரிப்பீட்டடாக நடக்கும், அதனால் மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ மயோசினோட ஹெட் ரீஜன் வந்து ஆக்டின் ஃபிலமெண்ட் மேலே அட்டாச் ஆகி ரிப்பீட்டடாக உள்பக்கமாக நகர்த்தும். ஸோ நிறைய டைம் உள்பக்கமாக ரிப்பீட்டடாக நகர்த்தும் போது மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும். The repeated cross-bridge cycle occurs only slunding of filaments. They do not change the length of muscles. The no changes occurs both actin and myosin filament. ஸோ ரிப்பீட்டட் கிராஸ் பிரிட்ஜ் சைக்கிள் நடக்கும்போது ஒன்றோடு தழுவிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபிலமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக உள்பக்கமாக நகர்ந்து போகும். மசில் கான்ட்ராக்ஷன் ஆகும்போது மசில்ஸோட லென்த்தில் எந்த சேஞ்சஸ் இருக்காது, இன்க்ளூட் ஆக்டின் அண்ட் மயோசின். ஸோ எதுலேயுமே எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் என்னாகும், மசில்ஸ் ஃபைபர்ஸ் வந்து உள்பக்கமாக நகர்ந்து போகும், அதனால் கன்ட்ராக்ஷன் ஆகும். சேம் டைம் த ஜெட் டிஸ்க் ஹெல்ப் டு இன்வெர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ் அட் போத் சைட். It leads to shortening of sarcomere. So they form contraction of muscles. மசில் ஃபைபர் வந்து உள்பக்கமாக ரெண்டு பக்கம் நவுந்து போகிறதுக்கு ஜெட் டிஸ்க் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் லீட்ஸ் டு ஷார்ட்னிங் ஆஃப் sarcomere. இதனால் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும். When motor impulse stop from CNS,
the calcium ions are pumped back into sarcoplasmic reticulum. The trobomyosin is cover the active sites of actin filaments. The myosin head is do not bind with active site of actin. So, the jet disc is returned back to their original position. It is called as relaxation. எப்போ பிரெயின்லேருந்து வரக்கூடிய இம்பல்ஸ் ஸ்டாப் ஆகுதோ அப்போ கால்சியம் அயன்ஸ் வந்து திரும்பவும் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு போயிடும். உடனே ட்ரோபோமயோசின் வந்து ஆக்டின்ல இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட்டை கவர் பண்ணிக்கும். ஸோ மயோசின் ஃபிலமெண்ட் வந்து ஆக்டின் சைட்டில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட்டோட அட்டாச் ஆக முடியாது. ஸோ ஜெட்டிஸ்க்கு வந்து பழைய பொசிஷனுக்கே வந்துடும். ஆனால் மசில்ஸும் பழைய நிலைமைக்கு வந்துடும். ஐ மீன் ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டுக்கு வந்துடும். Systematic position of muscle contraction. The CNS is stimulate the muscle contraction. The signals transfer from brain to muscles. So, the acetylcholine, I mean neurotransmitter, is released at neuromuscular junction. It causes action potential in muscle fibers. Muscle contraction ஆகக்கூடிய சிக்னல்ஸ் வந்து பிரெயின்லேருந்து மசில்ஸ் வருது. உடனே நர்வ்ஸ் எண்டில் acetylcholine செக்ரேட் ஆகும். இந்த acetylcholine வந்து இம்பல்ஸ் வந்து நர்வ்ஸ்லேருந்து மசிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். உடனே மசில் ஃபைபரில் எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஐ மீன் ஆக்சன் பொட்டன்ஷியல் நடக்கும். இது எப்படி நடக்குதுன்னா கால்சியம் அயன்ஸ் மூவ்மெண்ட் தான் ஃபார்ம் ஆகும். ஸ்டிமுலேட் த ரிலீசஸ் ஆஃப் கால்சியம் அயன்ஸ் ஃப்ரம் sarcoplasmic reticulum. ஸோ இதனால் sarcoplasmic reticulumலேருந்து அதிகமான அளவுக்கு கால்சியம் அயன்ஸ் ரிலீஸ் ஆகும். கால்சியம் அயன்ஸ் ஆர் கம்பைன்ட் டு trobomyosin and myosin protein. It uncovers the trobomyosin molecules. So, the binding site of actin molecule is exposed. Finally, the myosin head is attached to the actin filament. They form power stroke. During power stroke, actin filament moves center of sarcomere. It leads to muscle contraction. So, உடனே கால்சியம் அயன்ஸ் வந்து ட்ரோபோமயோசினோடையும் மயோசினோடையும் கம்பைன் ஆகும். உடனே வந்து ட்ரோபோமயோசின் வந்து அன்கவர் ஆயிரும். உடனே ஆக்டினோட ஆக்டிவ் சைட் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். இந்த சமயத்தில் மயோசினோட ஹெட் வந்து ஆக்டினோட ஆக்டிவ் சைடோட கம்பைன் ஆகும். கம்பைன் ஆனதுக்கப்புறம் பவர் ஸ்ட்ரோக் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ பவர் ஸ்ட்ரோக் நடக்கும்போது மயோசின் ஃபிலமெண்ட் வந்து ஆக்டின் ஃபிலமெண்ட்டை உள்பக்கமாக நகர்த்தும். அது சென்டர் சார்கோமியர் ரீஜன் நோக்கி உள்பக்கமாக நகர்த்தும். இதான் மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும். When signal stop from CNS, the calcium ion is back to sarcoplasmic reticulum. So the trobomyosin is covered. The filaments back to original position. It leads to relaxation. இப்போ பிரெயின்லேருந்து வரக்கூடிய சிக்னல் ஸ்டாப் ஆகுதோ அப்போ கால்சியம் அயன்ஸ் திரும்பவும் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு போயிடும். ஸோ ட்ரோபோமயோசின் சுற்றி ஒரு கவரிங் லேயர் ஃபார்ம் ஆயிடும். மசில்ஸ் எல்லாமே பழைய பொசிஷனுக்கு வந்துடும்.